வணக்க நண்பர்களே, வெல்கம் டு அவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இது நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ. நாம் இந்த சேனலில் நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் வர்ற எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்குகளை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்ஸ் ஒயரிங், டிபி ட்ரெஸ்ஸிங், கேபிள் லேயிங், லைட் ஃபிக்ஸிங், transformer yard and DG yard works, panel installation, street light installation, internal plumbing work, CP sanitary fixing, plumbing pipeline laying, swimming pool work. இதுபோல் ஒரு ப்ராஜெக்டில் வர்ற A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்குகளையும் அதில் வர்ற ப்ராப்ளம்ஸ் மற்றும் ரெக்டிஃபிகேஷன், அதே போல் நம்ம வீடுகளில் வர்ற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ப்ராப்ளம்ஸை நாமளே எப்படி எளிமையாக சரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எனவே இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் செய்து ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அரசு கிரியேஷன் சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோ. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னார், டெக் வீடியோவும் எலக்ட்ரிக்கல் வீடியோவும் ஒரே சேனலில் போடாதீங்க ப்ரோ, தனியாக போடுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு தான் எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வெல்கம் டு அவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் ஒரு டிஜிட்டல் மெகர் யூஸ் பண்ணி எர்த் பிட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா E1, P1, P2, E2ன்னு 4 டெர்மினல் இருக்கும். இதில் E1 பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க, P2 பொட்டன்ஷியல் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க. சேம் இதே போல் தான் P2வும் E2 P2 பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எலக்ட்ரோடு, E2 கரண்ட் எலக்ட்ரோடு. இன்கேஸ் சம் மெகரில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஈக்கு பதிலாக CNE கரண்ட் ராடு அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா E1, P1 இந்த ரெண்டையும் டைரெக்டாக நம்ம ஷார்ட் பண்ணி எந்த எர்த் பிட்டோட வேல்யூ செக் பண்ண போகிறோமோ அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறமா P2 பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எர்த் பிட்டோட வேல்யூ செக் பண்ண போகிறோமோ அதிலேருந்து மினிமம் 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அதை ஒரு ராடில் கனெக்ட் பண்ணி அடிச்சுக்கிங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா E2 டெர்மினல் பார்த்தீங்கன்னா E2 P2லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா P2 எந்த எர்த் பிட்டோட வேல்யூ செக் பண்ண போகிறோமோ அதிலேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகி இருக்கணும். அப்புறமா E2 P2லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகியிருக்கணும். வாங்க இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா E1, P1 ரெண்டையும் ஷார்ட் பண்ணி அந்த ஒயரை டைரெக்டாக நம்ம எர்த் பிட்டோட ஜிஐ பைப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. எகெயின் பார்த்தீங்கன்னா P2, E2 இந்த ரெண்டும் மினிமம் 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் வர ஒரு ராட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா P2 நம்ம பார்த்தீங்கன்னா எர்த் பிட்லேருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இது P2 கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா E2 P2லேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஃபிக்ஸ் பண்ணப்பா, இந்த சைடு போயிருப்பா கிராஸில். ஓகே, இப்போ E2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மெகர் வேல்யூ செக் பண்ணிடலாம். இப்போ டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.78. எகெயின் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் 0.78. இதுதான் இதோட மெகர் வேல்யூ ரெசிஸ்டன்ஸு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். செல்ஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம E1, P1 ஆல்ரெடி ஷார்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஒயரு ப்ளஸ் E2, P2 இந்த 3 ஒயரையும் ஒன்றா ஷார்ட் பண்ணி டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
0.15 வந்திருக்கு நமக்கு. இதுதான் வந்து இதோட செல்ஃப் ரெசிஸ்டன்ஸு. இந்த செல்ஃப் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம எர்த்து பிட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட மைனஸ் பண்ணால் தான் ஆக்சுவலான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். வாங்க அது எப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எர்த்து பிட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு செக் பண்ணச்சில் வந்து 0.78 வந்தது. அப்புறமா செல்ஃப் ரெசிஸ்டன்ஸு அதாவது E1 P1 E2 P2 இந்த 4 டெர்மினலையும் ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 0.15. இது வந்து செல்ஃப் ரெசிஸ்டன்ஸு. இதை வந்து எர்த்து பிட்டோட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 0.63 வந்திருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த எர்த்து பிட்டோட ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸு, எர்த்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 10 ஓமு ஆஃப் 1000 ஓமன்ட்டு 2 ஓம் இருக்குது. 10 வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எர்த்து பிட்டோட வேல்யூ செக் பண்ணோம். 1000 ஓமெல்லாம் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் இருக்கும். ஹெச்டி கேபிள்ஸில் வந்து ஒரு கேபிளுக்கும் இன்கேஸ் கிரவுண்டுக்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்.